இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் கிளைமேட்டு சூப்பராக இருந்தது. நாங்கள் ஊருக்கு வந்து கிளம்பிகிட்ருந்தோம். ஸோ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வானவில் அழகாக இருந்தது. என் பையன் தான் பார்த்து சொன்னான், அம்மா அங்கே பாருங்கள் வானவில்ன்ட்டு. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன், சூப்பராக இருந்தது. நாங்கள் எதுக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் வந்து திருவிழா, சொடலை கோவில் திருவிழா. அதுக்கு அம்மா வந்து பொங்கல் வச்சு கிடா வெட்டுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் போயிருந்தோம். ஸோ ஊருக்கு போயிட்டு நேர்த்திக்கடன்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க வீட்டில் எல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கோவிலுக்கு போய் மத்தியான பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே அன்னதானம் போட்டாங்க. சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சாயந்தரம் எங்கள் வீட்டில் போய் நான் விளக்கு போட்டுட்டு, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு இசக்கியம்மன்னு ஒரு சின்ன கோவில் இருக்குது. அங்கே போயிட்டு விளக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே வர சொல்லியிருந்தாங்க என்னை ஊர்லேருந்து. விளக்கு போடணும், நீ உனக்காக நான் போடுறேன், நீ ஃபஸ்ட்டு வந்து நீ போட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நான் வந்து காலையிலே கிளம்பிட்டேன். நான் காலையில் கிளம்புறது யாருக்குமே தெரியாது. நான் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தால் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்தது. ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை, கதவை பூட்டிட்டு பக்கத்தில் எங்கேயோ கோவிலுக்கு போயிட்டாங்க. நான் வந்து அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு போட்டுச்சு. என்னால் வாரம் வந்து விளக்கு போட முடியாது இல்லையா, அதனால நீ வந்து ஃபஸ்ட்டு போட்டுப்போ. ஸோ நம்மளுக்காக வேண்டிக்கிற ஒரே ஒரு ஜீவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெற்றவங்கள தவிர யாருமே இருக்க முடியாது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே எல்லா குடும்பத்துலேயுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எங்களுக்கு இப்போ என்னென்னு தெரில, கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் வந்து மாற்றி வந்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால, ஸோ உனக்காக நான் விளக்கு போடுறேன், நீ ஃபஸ்ட்டு வந்து உன் கையால் நீ ஃபஸ்ட்டு ஏற்றி வச்சுட்டு போ, நான் அதுக்கப்புறம் வர போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்காக அம்மா வந்திருந்தாங்க, அக்காவுக்காக பெரியம்மா வந்திருந்தாங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் விளக்கு போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி நைட்டு வந்து சாம கொடைலாம் நடக்கும் இல்லையா, அதுக்காக கிளம்பி இங்கே சொர்ல கோயிலுக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்து பூஜை வந்து சாம கொடை முடிஞ்சதுக்கப்புறம் தான் வைப்பாங்க. நாங்கள் பக்கத்தில் போகணும், ரொம்ப லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே வச்சுட்டோம். சீக்கிரமாக வச்சுட்டு தேங்காய் பழம்லாம் உடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ ஒரு வழியாக சாம கொடையும் நடந்துடுச்சு. சாமிலாம் வேட்டைக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. மறுநாள்லாம் கிடா வெட்டினது அதெல்லாம் எடுக்க முடியல. மறுநாள் கிடா வெட்டிட்டு நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு நான் ஈவினிங்கே வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா சண்டே வந்து கொஞ்சம் இங்கே முன்னாடியே எதுனா வேலையெல்லாம் பார்த்தா தான் மறுநாள் ஸ்கூலுக்கெலாம் கிளப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சாட்டர்டே ஈவினிங்கே கிளம்பிட்டோம். வரும்போது கொஞ்சம் குழம்புலாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. இந்த குழம்பு கொண்டு வரும்போதே ஏதாவது ஒன்று வச்சு கொடுப்பாங்க. இந்த வட்டம் வேப்பிலையெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க, புதுசாக இருந்தது. நம்ம எதுனா எதுவும் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த கறி துண்டெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து நைட்டெல்லாம் சாப்பிட்டு படுத்து தூங்கியாச்சு. ரொம்ப டயர்டாக இருந்தது. அவ்வளோதாங்க, சாட்டர்டே ஈவினிங்கோட வேலை முடிஞ்சது. ஓகே பாய், அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.